உன் பாடி ஷேப் இருக்கே மனிஷா கொய்ராவையும் மாதிரி டிக்சிட்டையும் சேர்த்து பிசைஞ்ச சிலை நீ. இப்போ ஒரு சீன் பாத்தீங்கல்ல, அது ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும்தான். இதை விட மெயின் பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அப்படின்னு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் செகண்ட் லெவல்ல இருக்கு. நான் அதை பார்க்கணும். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் ஆர்வமா வெயிட்டிங். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. அப்படிலாம் அவசரப்படக்கூடாது. இது குடும்பங்கள் பார்க்கும் சேனல், குழந்தைகள் பார்க்கும் சேனல். அதனால ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்து பக்குவமா தான் சொல்லணும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏ சர்டிஃபைட யூ சர்டிஃபைடா மாத்தி உங்களுக்காக நான் சொல்றேன். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இந்த பைபிள்ல இருக்கே தேஜாஸ் எப்பவுமே எனக்கு தொட்டு பேசினாதான் பிடிக்கும். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்றத ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையிலயோ கவிதையிலயோ இல்ல கண்ணாலெல்லாம் பார்த்து சொல்லி புரிய வைக்க முடியாது. என் காதல் மத்தவங்க காதலை விட புனிதமானது. எனக்கு தொட்டு பேசணும். அப்பப்ப நான் கொடுக்குற கிஸ்லயே நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்றது உனக்கு புரியும். அதெல்லாம் தாண்டி இன்னும் என்னோட எக்ஸ்ட்ரீம் லவ் பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்ற லெவலுக்கு என்னென்ன ஓபிட்ட போடுதுங்க இந்த பீஸ். Comfortable here. Come here. How? It's the same seat. Come. It'll be more comfortable. முழுகாம ஆக்கிற. அதுக்கு தான பிளான் பண்ற நீ? அதுக்கு தான பிளான் பண்ற நீ? அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே நோ வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி போ, காசா பணமா கழுத முத்தம் தானே கொடுத்துட்டு போ அப்படின்னு ஸ்கூல் லீவ் வேணும்னு கேட்க போன பையன் கிட்ட கிராண்டட் அப்படின்னு சொன்ன மிஸ் மாதிரியே அவரும் யதார்த்தமா கேட்க இவங்களும் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டாங்க. அங்க ஆரம்பிச்சது. எங்கெல்லாம் இவங்க டவுன் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம கும்பகோணத்து ஃபாரின்காரர் தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். கதவு சந்துல பள்ளி மாதிரி ரெண்டும் செட்டில் ஆயிடுச்சுங்களே. அதுலயும் முக்கியமா எங்க தூக்கி உட்கார வச்சிருக்கு பாத்தீங்களா பீஸ். கேமரா பாத்துட்டு இருக்கிறப்பவே இவ்ளோ அழிஷாட்டியம் பண்ணுதே. ஒருவேளை அந்த ஏரியால மட்டும் பவர் ஷட் டவுனோ இல்ல ஃபியூஸ் போனாலோ ஒரு 10 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். இருட்ட பார்த்தது என் மேல எகிரிட்டான் டாடி. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இப்ப யார் கூட இருக்காங்கன்றது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஷோவே பார்க்காத ஒரு சிலர் இருப்பீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதனால நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. தம்பி எடிட்டர், நம்ம ஆரஞ்சு பிளட்ஸ்க்கு புரியுற மாதிரி அழகா எடிட் பண்ணி காட்டுப்பா. கவலைப்படாதீங்க முதலாளி, நாங்க இருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பத்துல வைக்கே தான் வேணும் அப்படின்னு டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம மோனிஷா. ஆனா இவங்க 2 பேருக்கும் பெருசா செட் ஆகல அப்படின்றதுனால மோனிஷா கண்டுகிட்டு போய் ஆபித் அப்படின்றவரோட பேட்சப் பண்ணாங்க. அது ஒரு 4-5 நாள் ஓடிச்சு. ஆனா அந்த ஆபித் மோனிஷாவை கழட்டி விட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியா பின்னாடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட பேட்சப் ஆயிட்டாரு. You know, I just love my personal space. டேய் என்னடா, ஏன்டா அந்த பொண்ணுங்கெல்லாம் தீவிரவாதி மாதிரி இப்படி முகத்தை போத்திட்டு வராங்க? ஏன் மூஞ்ச பிளர் பண்ண அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, ஃப்ளோல போனா தானே உங்களுக்கு புரியும். சோ இப்போ மோனிஷா யாரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வைல்ட் கார்டுல உள்ள வந்து இன்னொரு பையனை டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஹலோ, நான் தான் உங்களுடைய ரெக்ஸ். யாரா அந்த எலி மாதிரி அவ்வளவு நல்லா வாருகிறான். இப்ப வெக்கையில ஆரம்பிச்சது ரெக்ஸ்ல நிக்குது மோனிஷா காதல். இப்ப பிரியங்கா இருக்காங்களே, அவங்க ராஜான்றவருக்கு நூல் விட்டு பார்த்தாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால இதுக்கு மேல இந்த ஷோல நீ இருந்து ஒண்ணு கிளிக்க போறது கிடையாது. சிங்கிளா இருக்கிறதுக்கு எதுக்குடா இந்த ஷோக்கெல்லாம் வரீங்க, வெளியே போங்க அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஆனா அந்த ராஜாக்கு சிந்தூரிய பிடிச்சிருந்துச்சு. சிந்தூரி எனக்கு உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணையும் தானே வெளியே அனுப்பணும். ஆனா அந்த பொண்ணை வெளியே அனுப்பாம ராஜாவை மட்டும் அமுச்சு விட்டாங்க. அந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். என்ன சொல்றேன்? இந்த பொண்ணு இருக்கே, ஏதாவது ஒரு பையன் புதுசா வந்து அப்ரோச் பண்றான்னு வச்சுங்க, யாரா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இரு ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலே ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க. பாவம் பசங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இவங்கள தானே கேட்கணும். இந்த மாதிரி பசங்க அப்ரோச் பண்ணி வர்றப்போ முட்டுக்கட்டையை போட்டு அடைக்கிறீங்களே, அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்தீங்கன்னு. மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு, மூஞ்சில பூரா விட்டுறேன், உட்காரு. சோ இப்ப பிரியங்கா மோனிஷாவோட முன்னாள் ஆள் இருக்காருல்ல வெக்கே, அவரை டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பைபிள ஒரு சின்ன சண்டையினால உனக்கு எனக்கு செட் ஆகாது, அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு எனக்கு சிந்தூரி தான் வேணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. ஆனா அந்த பைபிள தான் எந்த பையனையும் சேர்க்காதே அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, சேர்க்காதுதான். ஆனா இந்த பையனை மட்டும் சேர்த்திருக்கு அப்படின்னா லவ் கிடையாதான், ஒன்லி ஃப்ரெண்டா. எங்களுக்குள்ள இருக்கிற புனிதமான அந்த நட்புக்கு அவ்வளவு பெரிய வானமே தோத்து போயிரும் அப்படின்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு பெருசு எங்க நட்பு அப்படின்னு உள்ள உட்காந்து பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. ஊராடாது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. கவலைப்படாதீங்க, இது மட்டும் தான் குழப்பமா இருக்கும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியும். இந்த வீணா ஆரம்பத்திலே ஒரு பையனை பிடிச்சது தெரியுமா, தினேஷ்னு சொல்லி, அந்த பையனோட தாங்க இப்போ வரைக்கும் டேட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப புனிதமான காதல்ல அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. வைல்ட் கார்டா ரெக்ஸ்னு ஒரு பையன் வந்தான். அந்த பையனை எந்த பொண்ணுமே மதிக்கல. இந்த பொண்ணு மட்டும் தான் அசிங்கப்படுத்தாம இருந்துச்சு. அப்ப நியாயப்படி என்ன பண்ணோம்? ஏற்கனவே இந்த வீணாக்கும் தினேஷுக்கும் ஒரு லவ் ஓடிட்டு இருக்குல்ல, அது அப்படியே விடணும்ல. என்ன பார்த்து அவ சிரிச்சிட்டா. அவ தான் என் ஆளு. அவளுக்கு ஒரு சில பிட்ட போட்டு தினேஷ் மண்டையில ஒரு கொட்டை போட்டு எப்படி தூக்குறான் பாரு என் ஃபிகரை அப்படின்னு வெக்கமான சூடு சொரணம் இல்லாம அந்த பொண்ணை புடிச்சு நோண்டிட்டு இருக்குது. அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன்
அவளோட லவர் சார். அந்த பொண்ணுக்கு நோ சொல்றதுக்கு டைரக்டா மனசார வராதான். அதனால நீ என்கிட்ட பேசினாலும் பரவாயில்லடா, எனக்கு தினேஷ் தான் பிடிக்கும், இருந்தாலும் என் கூட பேசு, நோ இஷ்யூஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான், ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. இந்த கன்றாவியான முக்கோண காதலுக்கு எவ்வளவு கேவலமா பேர் வைக்க முடியுமோ வச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் விடுங்க ஜி. அடுத்து ஒரு கேம் வச்சாங்க பாருங்க. அதுல வேற வழியே இல்லாம ஆள் கிடைக்காம நம்ம அசீம் வந்து ஈடன் பொண்ணு கூட பேர் ஆனாரு. பிடிக்காத பொண்ணு கூட பேர் ஆகி அத்தனை ஜோடிக்க இருந்தாலும் அந்த கேமை வின் பண்ணது யார் தெரியுமா? அசீம் தான். அப்படின்னா கேம்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் இருக்கும், இருந்தாலும் கேளுங்க சொல்றேன். அந்த லேடி பார்ட்னர் இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருக்க Dress, பர்ஃபியூம், செருப்பு, இன்னும் அவங்களோட ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு வச்சிருவாங்க. அந்த பொருட்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களோட பார்ட்னர் இருக்கார்ல பையன், அவங்களோட கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அந்த பசங்கள்லாம் அதை மோந்து பார்த்து தொட்டு பார்த்து தன்னோட பார்ட்னரோட பொருளை கரெக்டா கண்டுபிடிக்கணும். ராசா ஏன் அழுவுறீங்க? நான் அழுவல, மோப்பம் பிடிக்கிறேன். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்க 6 கூடை இருக்கும். அந்த 6 கூடையிலயும் மத்த 6 பொண்ணுங்களோட உடைகள், செருப்புகள், வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும். அத்தனை இருக்கிறப்போ தன்னோட ஆளோட பொருட்களை கண்டுபிடிக்கிறவங்க தான் வின்னர் அப்படின்னு ஒரு அற்புதமான கேமுங்க. மத்தவங்க எல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அசீம் ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல முடிச்சு விட்டாரு. போய் கீழே முட்டிலாம் அடிலாம் பட்டுச்சுங்க. இருந்தாலும் சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? இத மட்டும் வக்கனையா பேசு. பிடிக்காத பொண்ணுங்களையே மோப்பம் பிடிச்சி இவ்வளவு ஈஸியா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரே. பிடிச்ச பொண்ணா இருந்தா இந்த காம கிராதக பயபோல என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு? அந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கு, நான் நிறைய பேர் டேட் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம அப்படி இப்படி பேசலாமா, அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நான் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஒரு மூட்ல நான் இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒரே இன்டென்ஷன்ல தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம தலைவர் கையை வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. காம பிசாசு. எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. இன்டைரக்டா நீ என்ன இத மாதிரிலாம் பண்ற, அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லுது. ஆனாலும் பயபுள்ள கையை வச்சுட்டு சும்மா இருக்குதா பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்றது கூட காது கொடுத்து கேட்காம பாதி நேரம் நோன்றதுல இருக்கு, பாதி நேரம் எங்கேயாவது பெராக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. கடைசியில என்ன சொல்லுச்சு அப்படின்றது இந்த பயபுள்ளைக்கு தெரியவே இல்லை. சோ அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. Lost interest. Oh my god. I don't want to talk about Come on. Talk to me. He spends every day. சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர் இருக்கீங்க, போறீங்க, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க செகண்ட் லவ் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. பட் இந்த மாதிரி பிரிஞ்சா கூட அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு கியூபின்னு ஒருத்தவங்க சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஸ்ருதிகா. அவங்க பேரை சொல்லிட்டு ஒரு சில டாஸ்க் எல்லாம் அங்கிருந்து வரும். அந்த மாதிரி இப்போ வந்து டாஸ்க் என்ன தெரியுமா, 2 பேருக்கு போனை கொடுத்துருவோம், உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நேர்ல பேச முடியலனாலும் சிக்னல் கட் ஆகாத இந்த போன்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போனை கொடுத்தாங்க. அங்கேயும் இந்த பைபிள போனை போட்டு என்னமா இருக்கு தெரியுமா இப்படி எல்லாம் மிட்ட போட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்க தன்னோட சித்து விளையாட்டை காட்டலான்னு பாத்துச்சு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, மூட்டு போ அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. திருந்த மாட்டியா? ஆனாலும் அடங்க மாட்டேனே அப்படின்னு பிட்டுகளை போட்டு தள்ளுது. செக்ஸி டாக் பேசலாம்னு நினைச்சேன் ஃபோன்ல. என்ன வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஸ்டார்டிங்லேயே அவங்க மூட்லேயே இல்லை. புரியுது, அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. சோ ஃபைனலி நம்ம ராஜமாதா என்னும் நாட்டாமை அம்மா வார கடைசியில வந்து எல்லாரையும் உட்கார வச்சு உண்மையை சொல்லணும்னா மொக்க போட்டாங்க. இந்த ஸ்ருதிகான்ற கியூபிட் வந்தா கூட பரவாயில்லைங்க, ஓரளவு கொஞ்சம் ஜாலியா போகும். ஆனா இந்த அம்மா வந்துட்டு நான் ஆண்டவர் மாதிரி ஹோஸ்ட் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமர் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கீழே தான் துப்பணும். டேஸ்ட் வரலனாலும் பரவாயில்ல, நான் கட்சியினே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பீஸுங்க இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி தான் நம்ம ராஜமாதா. நம்ம போறது மொக்கன்னு தெரிஞ்சாலும் டைம் ஓட்டணுன்றதுக்காக பேச பேர்ல கொல 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 கொலன்னு பேசினே இருப்பாங்க. சித்தப்பா உங்க நேவிகேட்டர் வாய் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அசீம் உனக்கு சுட்டு போட்டாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒன்னும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு போலாம்ப்பா அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு. இந்த வாரம் உங்களோட ஃபைனல் வீக் இன் செகண்ட் லவ்வா இருக்க போகுது. பட் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை திரும்பவும் கேட்டாங்க, ஏதாவது செட் ஆகும்னு தோணுதா வீட்டுக்குள்ள அப்படின்னு. இல்ல எதுவுமே செட் ஆகாது அப்படின்னுச்சு இந்த பயப்புள்ள. சோ நீ வெளில போய் பாத்துக்க ராஜா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க இருக்க யார் கூடயும் கனெக்ட் ஆகும் தோணல. அதான் நான் நானே கேட்பேன், யார் கூடயும் கனெக்ட் ஆகணும் என்ன பண்றீங்க ஜி நீங்க? இங்க எங்களுக்கு புரியல அசீம். எனக்கு வாய் மட்டும் தான்டா அப்படி இல்ல, மத்தபடி நான் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் இந்த மூலையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு தெரியுமா, நம்ம ராசா. அவரும் முடிஞ்ச அளவுக்கு குட்டா பொலைட்டா எப்படியாவது இந்த சிந்தூரிய உசார் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா ஒரு பிடி கூட கொடுக்கல அந்த பயபுல. சோ நீ கிளம்பிக்க ராஜா அப்படின்னு அவரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. Fully you find your second love outside. Thank you Raja, thank you so much. சத்தியமா எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன்.
ஏன் வச்சு ஏன்னா சத்தியமா எந்த பொண்ணும் என்ன லவ் பண்ணாதடா. இதுன்னா போங்கா இருக்க 2 பசங்களை அனுப்பிச்சிட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள பொண்ணுங்களும் தான் செட் ஆகாம சுத்திட்டு இருக்குது, அதுங்கெல்லாம் அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுற கூடாது என்பதற்காக அசீமுக்கு பேராச்சு தெரியுமா இந்த ஈடன், அதையும் அனுப்பிச்சு விட்டாங்க. ஏமா வா, நீ மட்டும் ஏன் வெறுங்கையோட போற? தலைமுடியை விரிச்சு போட்டு வந்தா நாங்க லிப்ஸ்டிக் கொடுப்போம். இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த அசீம், ராஜா, ஈடன் இவங்களாவது ஒரு டேட்டாவது போயிருக்காங்க, ஆனா இந்த சிந்தூரி they are just my friends, no love at all, எனக்கு லவ்ன்ற ஸ்பார்க் வர்ற மாதிரி யாரும் இங்க நடந்துக்கல அப்படின்னு வர்றவனெல்லாம் தட்டி கேச்சிட்டு இருக்குது. அந்த அம்மாக்கு ஒரு சேரை போட்டு சென்டர்ல உட்கார வச்சு இன்னமும் ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். ஓ ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. இது வரைக்கும் நீங்க பார்த்தது 3 வாரத்துல நடந்தது. 3 வாரத்துல ஸ்ட்ராங்கான லவ் இருக்குல்ல, அது நெக்ஸ்ட் வீக்ல 4th வீக்குக்கு போகுது. சோ லவ் ஸ்ட்ராங் ஆகறப்போ டச்சிங்கும் ஸ்ட்ராங் ஆகும்ல. இப்போ நம்ம கும்பகோணத்து ஃபாரின்காரர் மட்டும்தான் அப்படி இப்படி இருந்தாரு. இந்த பக்கம் வீணா தினேஷும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு சில சண்டை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சமாதானம் ஆகிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ லவ்வர்ஸோ எந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுப்பாங்க அப்படின்றது லவ் பண்ணவங்களுக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேர் மட்டும் என்ன விதி விலக்கா? என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அத வேற கேமரா பாத்துருச்சு. பட் அதெல்லாம் இங்கேயே சொல்ல முடியாது, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பட் உங்களுக்கே தெரியாம உங்களோட எவ்வளவு நேரத்தை தெரியுமா நான் சேவ் பண்ணிருக்கேன்? கிட்டத்தட்ட 8 மணி நேரம், அதாவது ஒரு வாரத்தோட எபிசோட 14-15 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ மத்த நேரம்லாம் என்ன பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? ஐயோ, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு இவனையும் பிடிச்சிருக்கு அவனையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, பட் அவ பிசிக்கல் டச் எல்லாம் நோன்னு சொல்றா. அதனால யாரு ஒத்துக்குறாங்களோ அவங்களோட பேராக போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆபித்ன்ற பயப்புல இருக்கே புதுசா வந்திருக்க இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்கு தெரியுமா, அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் தாங்க இந்த பயபுல பிளான் பண்ணிச்சு, சாரி பேர் பண்ணிச்சு. பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்ன அழிஷாட்டியம் பண்ணுது தெரியுமா? கட்டி பிடிக்குது, முத்தம் கொடுக்குது, டச்சிங். தானா வந்ததை விடப்படாதுல்ல, இதுவும் ஒரு பசிதானப்பா. ஷபா, தப்பி தவறி கூட இந்த ஷோவை குடும்பத்தோட பாத்துறாதீங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 12 மணிக்கு மேல வேணா பாருங்க. அப்பேற்பட்ட ஷோ மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு குட்டி ட்ரெய்லரை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். மெயின் பிக்சர் இன்னும் பெருசா நிறைய இருக்கு, அதெல்லாம் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது, இது ஒரு மானங்கெட்ட ஷோ, இது நீ பார்த்தது மட்டும் இல்லாம ரிவ்யூ பண்றேன் அப்படின்ற பேர்ல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேற பண்றியா அப்படின்றது தானே. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. பட் என்ன பண்றது, அது என்னதான் கேவலமா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம மக்கள் பார்க்க தான் செய்யறாங்க, அதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு சில மொக்கைகள் எல்லாம் தூக்கிட்டு முக்கியமானதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வேற வழியே இல்லாம பாக்குறேங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஏதோ அங்கங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன், சாரி. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா, பேப் பயல. சரி, இப்ப நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே தான் இருக்கு லைக் பட்டன், ஒரு அமுக்கிட்டு போங்க. காசோ பணமோ எல்லாம் கிடையாது, நீங்க சிரிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் சிரிச்சிருக்கீங்கன்னு. இப்ப நான் கிளம்பட்டுமா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.